மிஸ்டர் நட்ராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். உங்களுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? ஒத்த ரோஜா, ஒரே தலை. அப்பா சொன்ன பொண்ணு. கொஞ்சம் வயசானவளா இருப்ப போல இருக்க. அப்பா, நீ உனக்கு பொண்ணு பாத்தியா இல்ல எனக்கு பொண்ணு பாத்தியா? இருந்தாலும் உன்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுறேன். என் பேர் ராஜு. அப்படியா? எங்க அப்பா தான் சொன்னாரு, பார்க்கல ஒத்த ரோஜாவோட உட்காந்துருப்ப, போய் சந்திச்சுட்டு வாடான்னு. எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணமா? ஓ, இதான் வெக்கமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கொஞ்சம் இருங்க, என் புருஷனை கேட்டு சொல்றேன். நியாயம் தான், புருஷனை தான் கேட்கணும். கேளு. ஒரு பொண்ணு பார்க்ல தனியா உட்கார்ந்து இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கிறான். வந்து என்னன்னு கேளுங்க. என் முண்டாட்டியை கட்டிக்கிறேன்னு கேட்டியா நீ? ஐயோ, அது வந்து கேட்டியா? கட்டிக்கிறேன்னு கேட்டியா? இன்னொரு வாட்டி கேட்ட சரிண்டுவேன். டேய், இவளை கட்டிக்கிட்டு 5 வருஷமா நான் படுற அவஸ்தை எனக்கு இல்லடா தெரியும். யோ, என்னையா சொன்ன? அவஸ்தைப்படுறியா? நான் வாங்க வேண்டிய வாதி அவன் வாங்கிட்டானே. ஒத்த ரோஜா ரேணுகா அவனை எங்க தேடுவேன்? யார் மணி? ஐயோ, ஐயோ, நீயா? எனக்கு கல்யாணமே வேணாம், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, ஐயோ, என்ன விட்டுடு, விட்டுடு. எலும்புல இருந்தது. அப்பா, நீ ஆவியே இல்ல, பாவி. தேவி தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல யாரும் இல்ல. இந்த தேள் அந்த குழந்தைய குட்டி குழந்தை இறந்துட்டா சாவும் இயற்கையா இருக்கும், வழியும் நம்ம மேல வராது. எஸ், கரெக்ட். தேவி, வா 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 கண்ணு, வா 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 வா. சபாஷ், இனிமே நாம இங்க இருக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்துட்டா. அதான் அழுதா. அப்படியா? அப்ப நான் கிட்ட என்னாச்சு? ராணி அழக்கூடாதுமா, அழக்கூடாதா? என்ன பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. லட்டு. வேணுப, கதவு தானே, திறந்துகிட்டே வரலாமே. கையில என்ன அவ்வளவு பெரிய குடம்? என்ன வேண்டுதல? எனக்கு பாலாபிஷேகம் பண்ண போறியா? எனக்கு மட்டும். அப்ப எனக்கு? இதோ உங்களுக்கு டம்ளர்ல. இந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு அவுன்ஸ், உனக்கு மட்டும் ஒரு குடமா? கால் மேல உட்காந்துட்டு. வரும்போது 5 விரல் இருந்துச்சு, இப்ப 4 தானே இருக்கு. பல்லு போச்சு, பாக்கி 31. என்ன ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சத்தம்? யாரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை.
என்னம்மா? உங்க கையால தூக்கி கட்டில உட்காருவீங்க. சின்ன வயசுல திருவாரூர் தேர் இழுத்துட்டு வீண் போகல. ஏன்டா உனக்கு அறிவில்ல? திருவாரூர் தேரை எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தீங்க? ஒண்ணு இந்த கட்டில நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தரையில தான். சிரிக்கிறாளு. அக்கா, உங்க நிழலையே வாழணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியம், உன் நிழல்ல ஊரே வாழும்மா. யானை மிதிச்சு பாரதியார் செத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ மிதிச்சு நான் சாகணுமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே வா. எழுந்துருமா. பாவி, உருப்படிவே நீ? யார சொல்றீங்க? எங்க அப்பனதான். ஊர்ல ஒவ்வொரு அப்பனும் பிள்ளைக்கு அழகான பொண்ணை தேடுவான். எங்க அப்ப ஒரு பூதத்தை தேடி இருக்கான். யாரு உங்க அப்பாவை பார்த்தது? நான் பார்த்தேன். நான் லவ் பண்ணேன். எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? யார் உங்க அம்மா? நல்வாக்கு நாகம்மா. பாவி, நல்வாக்கு நாகம்மா உங்க அம்மாவா? ஆவி கிட்ட பேசுறேன், பாவி கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாளே அவள. அத விடுங்க. நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா? ஆணோ பொண்ணோ தும்பிக்கை இல்லாம பிறந்தா சரி. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. யாரது? யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்பா. அத்தை. அஞ்சல. அதுவும் இல்ல. ஒருவேளை தேவி அப்பாவா இருக்குமோ என்னமோ? பாதி சொல்லிட்டீங்க. என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. என் கை சின்ன கை தானம்மா. நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு போய் தானே சொல்றீங்க. யாருமா போய் சொல்றா? எல்லாம் உங்க மனைவிதான். உங்க மனைவியா? சிவகாமி என்ன சொல்றா பாத்தியா? இது என்னங்க, வேற என்னென்னமோ செய்யறத பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன செய்யறா? எல்லாரோட பேரையும் சொல்றா. எல்லார் மாதிரி செஞ்சு காட்டுறா. தேவி கண்ணு, எங்க அப்பா பேரை சொல்லு. அப்பா பேரா? நத்தாஜி. அம்மா பேர் என்ன? சிவகாமி. பாட்டி பேரு? ராஜம்மா. சித்தப்பா பேரு? பாலு. அப்பா எப்படி உட்காருவாரு? அப்பாவா? அம்மா எப்படி உட்காருவாங்க? அம்மாவா? நீ எப்படி உட்காருவ? நானா? நான் எப்படி உட்காருவேன் தெரியுமா?
பொன்னூஞ்சலு வாழும் இங்கே வந்தது வாழும் விழிகளில் இன்பம் தந்தது தேவி ஸ்ரீ தேவி லாலி சுடலாலி மகாலட்சுமியோ திருமேனி மங்கள் நீயா வந்தமோ பூஜை மங்கள் நீயா வந்ததோ. என்னது எல்லாம் இடியுது மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துட்டானா சமாளிக்கணும். ஹலோ, யாரு? காஞ்சி காமாட்சியா? மதுரை மீனாட்சியா? காசி விசாலாட்சியா? அவங்க யாரும் இல்ல, நான் டெலிபோன் ராஜு. டெலிபோன் ராஜுவா? அப்படின்னு ஒரு தெய்வமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நிமிந்து பாருங்க தெரியும். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசின ட்ரங்காலுக்கெல்லாம் பில்லு கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். ரெங்கால் பில்லா? இங்க டெலிபோனே இல்லையேப்பா. நீங்க தஞ்சாவூர் மாரியம்மா கிட்ட பேசிருக்கீங்களே? தஞ்சாவூரா? ஆமா தாயே, அன்னைக்கு எனக்காக பேசுனீங்களே. காசி விசாலாட்சி கிட்ட பேசிருக்கீங்க? ஆமா தாயே, எனக்காக பேசுனீங்களே. சிலோன்ல கதிர்காம முருகன் கிட்ட பேசிருக்கீங்க. அதுக்குள்ள பில் பணத்தை அப்பவே வாங்கிட்டீங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்க, அப்புறம் என்ன? கட்ட வேண்டியதானே? ரொம்ப வருஷமா கட்டல. 18,000 ரூபாய் 95 பைசா. 18,000? மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஹலோ, இல்ல இல்ல, நான் பேசல. இந்த கால் கணக்கவே இல்ல. சரிங்களா? தம்பி, கொஞ்சம் இப்படி வரியா? வேண்டாம், நானே வர்றேன். டெலிபோன் தம்பி, வாங்க உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும், பில்லு துட்டு. ஐயோ தம்பி, நான் உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன். இந்த பாருங்க, என் வீட்டுல டெலிபோன் எல்லாம் கிடையாது. நான் சும்மா கையில 2 எலுமிச்சை மரத்தை வச்சுக்கிட்டு அந்த சாமி கிட்ட பேசுறேன், இந்த சாமி கிட்ட பேசுறேன், பொய் சொல்லி ஏமாத்தி 4 காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். என்ன இப்படி ஒரே அடியா 18,000 கேட்டா நான் எங்க தம்பி போறது? சாமி கிட்ட பேசுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? கத்தாதீங்க, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. அப்ப குப்புசாமியோட ஆவி, ஒத்த ரோஜா, இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே? குப்புசாமி ஆவி, ஒத்த ரோஜாவா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள? ஆமா, மாப்பிள தான். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை பார்த்தா பொண்ணு கல்யாணம் நடக்குமா? அதுக்காக ஊரை ஏமாத்துறதா? உங்களை மாதிரி 4 பேர் இப்படி ஃப்ராட் பண்றதுனாலதான் ஜனங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற உண்மையான பக்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தயவு செஞ்சு பக்தியை பகல் வேஷமாக்கிடாதீங்க. இதுவே ஒரு சாமியாரா இருந்தா சந்தி சிரிக்க வச்சிருப்பேன். நீங்க மாமியாரா போயிட்டதுனால கம்முன்னு விடுறேன். அத்தா எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க. இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அத்தா. ஆமா மாப்பிள, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எலுமிச்சை பழம், டெலிபோன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சத்தியமா இனிமே எலுமிச்சம்பழம் ஊறுகாய கூட கையால தொட மாட்டேன். பாபா என்ன சொன்ன? தேவிய ஒழிக்கணும்னு. கருவுல இருக்கிற குழந்தைய மருந்து கொடுத்து சுலபமா யாருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டோம். ஆனா உயிரோட இருக்கிற குழந்தைய ஒழிக்கணும்னா நாமளும் மாட்டக்கூடாது, குழந்தையும் சாகணும். இது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் டைம் கொடுங்க சிந்திக்கிறது. வாய கொப்பளிச்சுக்கிறேன். மாமா, இப்போ அது ஐடியா வந்துதா? ஐடியா கொடுத்து தானே டாப் தேஞ்சு போச்சு. கொஞ்சம் சிந்திக்கிறேன். கிடைச்சிருச்சு. பயங்கரமா சாமி, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி, இந்த ஏழை குடிசையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏழை குடிசையை தேடி ஒண்ணு ஓட்டு கேட்க வருவாங்க. நமது வேற விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. யாரையாவது கொலை பண்ணணுமா? பின்ன உன்ன என்ன கடலை சாப்பிட கூப்பிடுவேன். ஒரு முக்கியமான விஷயம். சின்ன கொலை, 5 வயசு குழந்தை. குழந்தையா? இதுக்கு நான் எதுக்கு சாமி? நம்ம கருப்பனை விட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறான். கருப்பனா? அது யாரு? வந்த இடத்துல சந்தேகம் கேட்க கூடாது. அவர் மௌனா இருக்கும், அடுத்த தயாரிப்பா இருக்கும். நீங்க கூப்பிடுங்க. கருப்பா, நான் சொல்லல அவர் மாவன் தானே, மரியாதை இல்லாம கூப்பிடுறாரு. அண்ணன் கருப்பண்ணே வாங்க கடையில. கருப்பான கூப்பிட்ட பாம்பு வந்து நிக்குது. சாமி, நம்ம கருப்பனை பார்த்து பயப்படாத சாமி. சும்மா பாம்பு கண்ட படைய நடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க 2 பேர்ல வந்திருக்கோம். நடுங்க நான் யார கடின்னு சொல்றனோ அவங்களத்தான் சாமி நம்ம கருப்பன் கடிப்பான். சீக்கிரம் சொல்லி நாங்க வேண்டியப்பட்டவனு இல்ல நான் கொத்திர போறோம். இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? யார் சாமி இவன்? ஏன் கருப்பன் அதான் அப்படி பேசுறான். சொல்லி வை. இப்ப பார் சாமி. கருப்பா, அதோ தெரியுதே அந்த வெள்ளாட்டு குட்டி, அதை கடிச்சு கொன்னுட்டு வா.
இல்லன்னா பெத்த புள்ள கூட சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். பாம்பு கேக்குதியா? இப்போ நான் நம்புறேன். நம்பிட்டல பணத்தை எடுத்து கொடு. சொந்த கடல தான் ஜாஸ்தி ஆச்சு. இந்த 5000 ரூபாய். கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன். நான் சொன்ன தேவி அதுதான். கற்பா, நீ கடிச்சு கொள்ள வேண்டிய குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோ. கடிச்சு கொண்டுட்டு நேரா நம்ம குடிசைக்கு வந்துரு. நம்மளே கடிக்க வர
என்னம்மா இது தெய்வத்தை மறைச்சு நீ உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மனுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களே பாடி பூ போட்டீங்க. அதே பாட்டு எனக்கும் பிடிக்கும். அதனாலதான் நான் அம்மனுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்க போட்ட பூவெல்லாம் ஏன் தலையில விழுந்துச்சு? அதுல என்ன தப்பு? இவர் யாரும் தெரியுதா? தெரியாது. அது சரி, உனக்கு தெரிகிற அளவுக்கு அவர் பெரிய தேசிய தலைவரா? தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவர்தான் எரியிட்டி கபாலி. இந்த தேவியை கொல்லணும்னு சொன்னியே, அதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தி. ஆமா, வரவெல்லாம் கொல்றேன் சொல்றான், ஒருத்தரும் கொல்ல மாட்டேங்கிறான். மூடு மூடு மூடு, பார்க்காத. என்ன மாப்பிள்ள நீ அவரை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு? பரமசிவனு கோவம் தான் நெத்தி கண்ணை துறப்பார். இவர் கோவம் தான் ஒத்த கண்ணை துறப்பார். திறந்துட்டாரு, முடிக்காம விட மாட்டார். எனக்கு என்னமோ இவர் முடிச்சிடுவாருன்னு தோணுது. ஒருவேளை இவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள எல்லாம் காட்டி கொடுத்துருவான். போலீஸ்லயா? நானா? சீக்கிரமா சொல்லுங்க, பயமா இருக்கு. இதுவரைக்கும் இந்த எரியிட்டி செஞ்ச கொலைய எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், நான் செய்யற முறை அப்படி, செய்யற இடம் அப்படி. ஒரு சாம்பிள் எடுத்து விடுங்க, அப்பதான் மாப்பிள்ளை நம்புவாரு. சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி ஒவ்வொரு கொலையும் அம்மன் சூரத்தால குத்தி கொண்டுட்டான்னு இந்த ஊர் உலகமே நம்பிச்சு. அதுக்கப்புறம் தான்
அந்த அம்மனுக்கே கொலகார காளி அம்மன் பேர் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த குழந்தைய என்னால கொல்ல முடியுமா முடியாதா? முடியும் முடியும். அதான் பாவா அப்பவே சொல்லிட்டாரு. எனக்கு சத்தியமான நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பணம் வேணும்? காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு காசு வாங்குறதா இந்த கபாலியோட பழக்கம். சத்தியத்தை கட்டுப்பட்டவரு. முதல்ல வேட்டை, அதுக்கப்புறம் தான் விலை. வீட்டுக்கு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த என்ன எதுக்கு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த? இந்த வீடா? ஆமா, அது எங்க அம்மா இருக்கிற வீடு. இது எங்க அம்மா கும்பிடுற அம்மன் இருக்கிற வீடு. எங்க இருக்கா நீ சொல்ற அம்மன்? உன் கண்ணு முன்னாலதான் இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இதத்தான் விதி கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. விதி இந்த எரியீட்டி கபாலி கண்ணை மறைக்கல. அந்த விதிதான் இப்ப உன் உயிரை பறிக்க போகுது. உனக்கு முடிவு கட்ட நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இருந்து உன்னை இப்ப காப்பாற்ற யாரால முடியாது. ஏன் முடியாது? உன் முன்னால இருக்கிற தேவியால முடியும். தேவியா? யாரு? நீயா? இந்த தேவிய சொல்லல, அந்த தேவிய சொன்னேன். ஏய், எத்தனையோ கொலைய செஞ்சுட்டு அத்தனையோ இந்த காளிதான் செஞ்சான்னு இந்த ஊர் உலகத்தையே நம்ப வச்சுட்டேன். அப்பவே என்ன ஒன்னும் செய்ய முடியாத இந்த தேவி இப்ப மட்டும் என்ன செய்ய முடியும்? அரசு நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும்னு உனக்கு தெரியாதா? தெய்வம் நின்று கொள்ளுமா? அதையும் பார்த்துருவோம்.
முதல்ல சீக்கிரம் வாங்க, நம்ம குழந்தை தேவியை காணுங்க. என்ன சொல்ற சுகாமி? நம்ம தேவியை காணுமா? குழந்தை எங்க போயிருக்க மாட்டா, நிச்சயம் திரும்பி வந்துருவா. என்னடிமா அநியாயமா இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி விளையாட்டு இருந்த குழந்தை காணோமா? இது என்ன கண்கட்டி வித்தியா எல்லாம் இருக்கு? ஏன் பேசாம நிக்கிறீங்க? எப்படியாவது நம்ம குழந்தை கூட்டிட்டு வாங்க. போங்க, போங்க. அம்மா தேவி எங்கம்மா போயிட்டா? கொஞ்ச நேரம் உன்னை காணாம நாங்க துடிச்சு போயிட்டோம். இந்த பாரு உங்க அம்மாவை. அதான் அம்மா அழைச்சிட்டு இருக்காங்களா? இதோ பாருமா, என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லை சித்தப்பா. ஆமா, எங்கம்மா போயிட்ட? இவன் ஒரு ஆட்டுக்கடை மீசக்காரன். பாவம், போறதுக்கு வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தான். பையை காட்டி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். ஐயோ, படுபாவி கடன்காரன். வாங்கின கடனை கொடுக்க மாட்டான், கடன் வாங்காமே விட மாட்டான். ஈஸ்வரா, என்ன பண்றது? ஒளிஞ்சுக்குவா, ஒளிஞ்சுக்குவா. ஐயோ, சகனமே சரியில்லையே. அட, கடையில ஆளே காணா. ஒருவேளை ரஷ்யா மாதிரி மாறிடுச்சா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கலான்னு நம்ம மேல நம்பிக்கை விழுந்துருச்சு போல இருக்கு. என்னடா கை மட்டும் வருது? ஒருவேளை கைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானா? யோ, இனிமே உனக்கு கடன் கொடுக்கறது அபிப்பிராயம் கிடையாது. ஏயா, யார் யா கடன் வாங்கல? 5 ரூபாய் கடன் வாங்கினா சாதாரண மனுஷன் அர்த்தம். 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா தொழிலதிபர்னு அர்த்தம். 50 கோடி ரூபாய் கடன் வாங்கினா தேசம்னு அர்த்தம். ஏன் கடனை பத்தி வித்தியாசங்கள் உனக்கு என்ன தெரியும்? யோ, என் கடனுக்கு என்னையா வழி? என் மூஞ்ச பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். என் நெத்திய பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். அதுல என்ன போட்டிருக்கு? பட்டை இருக்கு. மிடில்ல என்ன இருக்கு? ஆமா. சேர்த்து சொல்லு. பட்டை நாமா. அதான் உன் கடனுக்கு. ஐயையோ. யோ, புதுசா கத்தியா? அம்மா அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கா நாம எல்லாரும் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போறோம். உன்னை எனக்கு மகளா கொடுத்த அந்த தாய்க்கு உனக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள ஒரு பிரார்த்தனை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம். அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்ற போறோமா? ஏம்மா, பிரார்த்தனை என்ன என்னெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் நீ அங்க வந்து பாருமா, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். என்ன இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்க? ரெடி ஆகல? எங்க நீ வேப்பஞ்சேல காட்டிக்கிட்டு போருக்கு முன்னாலே உன் அழகை காட்டுறத நாங்க வந்து பார்த்து ரசிக்கணுமா? அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. வேப்பஞ்சேல சாத்துற அந்த புனிதமான சடங்க யார் பழிச்சு பேசினாலும் அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. ஆமா சின்னமா, இது நம்ம தேவிக்காக நானும் சிவகாமியும் சேர்ந்து வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை. அதை நிறைவேற்றதான் இப்ப நாங்க போறோம். வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் உங்களையும் வர சொன்னேன். வர்றது வராத உங்க இஷ்டம். நடராஜ், நான் ஏதோ யதார்த்தமா பேசுறேன், அது போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேப்பா. நம்ம தேவிக்காக வேண்டிட்டு பிரார்த்தனை நான் வராம இருப்பேனா? இதா 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.